ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எனக்கு பின்னாடி தெரிகிற இறைவன் இமயமலை சிவலிங்கம். நர்மதை நதியிலிருந்து 30 அடி ஆழத்தில் இருந்து எந்த ஒளியும் சுத்தியும் படாத ஒரு பானலிங்கம். இது தென்னிமலை ஊத்துக்குளி ரோடு ஆதித்யா நகர் என்ற இடத்தில் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. 18 சித்தர்கள் மூலிகையால் உருவாக்கப்பட்டு பின்பு விநாயகர், குபேரன், பாலமுருகன், நர்மதாம்பிகை அம்பாள், சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற திருமேனிகளோடு இந்த திருக்கோயில்.
சிவனோடு தாயே ஆட்டம், அதில் பிறந்தது தானே என் பாட்டும். சிவனோடு தாயே ஆட்டம், அதில் பிறந்தது தானே என் பாட்டும். வாழ்க்கை கத்தி கூறாட்டம், முறையா வாழ்ந்தா வழிகாட்டும். வாடா நண்பா சந்தோஷம் காண, என்னாலுமே உல்லாசமாக. சிவனோடு தாயே ஆட்டம், அதில் பிறந்தது தானே என் பாட்டும். மண்ணாலான மண்பாண்டம் தானே, மண்ணில் மனிதன் வாழ்வென்பேனே. ஒரு நாள் உடைந்தால் உடைந்தது தானே, உயிர் விட்டு பிரிந்தால் பிரிந்தது தானே. மண்ணாலான மண்பாண்டம் தானே, மண்ணில் மனிதன் வாழ்வென்பேனே. ஒரு நாள் உடைந்தால் உடைந்தது தானே, உயிர் விட்டு பிரிந்தால் பிரிந்தது தானே. ஆவிக்குள் ஜீவனை வைத்தது அவனே, ஆவிக்குள் ஜீவனை வைத்தது அவனே. ஆடிட வேடை அமைத்ததும் அவனே, ஆட்டம் முடிந்ததும் எடுப்பவன் அவனே. சிவனோடு தாயே ஆட்டம், அதில் பிறந்தது தானே என் பாட்டும். வாழ்க்கை கத்தி கூறாட்டம், முறையா வாழ்ந்தா வழிகாட்டும். வாடா நண்பா சந்தோஷம் காண, என்னாலுமே உல்லாசமாக. சிவனோடு தாயே ஆட்டம், அதில் பிறந்தது தானே என் பாட்டும்.
ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நர்மதாம்பிகை புறநமர். ஓம் நர்மதை மருந்தேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் 18 சித்தர்களுடைய ஆலயத்தில் இன்று 3வது ஆண்டா நம்ம அன்னாபிஷேகம் பண்ணுறோம். இன்று ஐப்பசி பௌர்ணமி தினம், ஒரு சிறப்பான நாளில் நம்ம இறைவனுக்கு சோழீஸ்வரர் திருக்கோயில், ஈரோடு கருங்கல்பாளையத்தில் இருக்கிற அந்த கோயிலுடைய சிவாச்சாரியார் சுரேந்திர சிவாச்சாரியார் அவங்க நம்ம ஆலயத்திற்கு வந்திருந்து மிக சிறப்பாக இந்த யாகத்தை பண்ணி தொடர்ந்து அன்னாபிஷேகம் செய்ய இசைந்துள்ளார்கள். அவர்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பிலும் திருக்கோயில் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த தொடர்ந்து நம்மளுக்கு அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அத்தனை உபயதாரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும், குறிப்பாக ஐயா புலவர் சண்முகம் ஐயா அவங்க தான் நம்மளுக்கு பெரும் உறுதுணையாகவும் எல்லாமே இருந்து வந்துட்டுருக்குறாங்க. இந்த ஆலயம் அமைவதற்கு காரணமான இந்த இறைவனுக்கு இடம் அளித்து பெரும் மனதோடு எங்களுக்கு பெரும் உதவிகளையும் செய்து வரும் திரு கைலாச கவுண்டர் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வர அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சிவபெருமான் இமயமலை சாரல் இருந்து நர்மதா நதி, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற நதியில் 6 ஆண்டுகள் தேடி 30 அடி ஆழத்திலிருந்து இறைவன் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள வீட்டில் 3 ஆண்டுகள் 2019 22 வரைக்கும் இல்லத்தில் பூஜித்தோம். அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கெல்லாம் அருள்வாளிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆலயத்தை இப்போதைக்கு எளிய முறையில் பண்ணியிருக்கோம். 18 சித்தர்களையும் மூலிகையால் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவருக்கும் சித்தர்களுடைய அருளும் கிடைக்க வழிவகை செய்திருக்கிறோம். அதுபோக இங்குள்ள வெற்றி விநாயகர், குபேர பகவான், இந்த பகுதியிலேயே எங்கும் இல்லாத இறைவன், அத்தனை வியாபார ஸ்தலங்களும் விவசாயங்களும் இல்லங்களும் செழித்து செல்வத்தோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு குபேர பகவான் இந்த மண்ணில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். பாலமுருகன் இருக்கிறார், அவரும் எளிய குழந்தை வடிவமாக அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். அம்பாள் நர்மதாம்பிகை என்ற திருநாமத்தோடு உலகத்திலேயே சொல்லப்போனால் எங்கேயுமே இந்த திருநாமத்தில் அம்பாள் இல்லை. நம்ம ஆலயத்தில் அவங்களுடைய அருள்பாலிக்கிறதுக்காக அந்த திருநாமத்தில் அருள்பாலிக்கிறாங்க. அதுபோக சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற திருநாமத்தோடு பைரவரும் சிறப்பான அருள்பாலிப்போடு அத்தனை பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அருள்பாலித்து இந்த மண்ணிற்கு வருவார்கள் அத்தனை பக்தர்களும் மேன்மையோடும் செல்வ செழிப்போடும் நோய் நொடி இல்லாமலும் இருக்க, இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமும் நோய் நொடியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இறைவனுக்கு ஓம் நர்மதை மருந்தேஸ்வரர் என்று திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் இந்த இறைவனை தரிசித்தால் அத்தனை நோய் நொடிகளும் தீர்ந்து செல்வச் செழிப்போடு வாழ இந்த ஆலயம் அத்தனை இறைவன்களும் எழுந்தருளி உங்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இன்னும் மென்மேலும் இந்த ஆலயம் விரிவடையும். அத்தனை பக்தர்களுக்கும்
அருள்பாலிக்க அனுதினமும் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாமி ஓரிருவார். சென்னிமலை சிவஞான சித்தர்கள் பீடாதிபதி சென்னிமலை சித்தர், சென்னிமலை சிவஞான சித்தர்கள் பீடாதிபதி சென்னிமலை சித்தர், சென்னிமலை ஆதீனம் ஸ்ரீ சரவணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் காட்சிக்கு எளியராக நமக்கு தெரிந்தாலும் கூட ஓடோடி வந்து நம்முடைய குறைகளை எல்லாம் மருந்தீஸ்வரிடத்திலே சமர்ப்பித்து சொல்வதிலே மிகவும் அன்போடும் அருளோடும் பொன்போடும் பணிவோடும் காட்சி தருகிறார்கள். இன்றைய தினத்திலே இந்த அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த யாகத்தை நடத்திய தீர்வோம் என்ற ஒரு சங்கல்பத்தோடு யார் வந்தாலும் சரி நடத்திய தீர்வு என்கின்ற எடுத்த காரியத்தை சிவனே முடிக்கும் ஆற்றல் பெற்ற நம்முடைய சித்தர் சென்னிமலை சுவாமிகள் அவர்களுடைய பெரும் முயற்சியை இந்த நேரத்திலே நாம் போற்றி வணங்குகின்றோம். அதோடு நாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சோழீஸ்வரர் திருக்கோயில் சிவாச்சாரியர் ஆகமமணி ஸ்ரீமான் சுரேந்திர சிவம் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே நடைபெற இருக்கிற இந்த யாகத்திலே இருந்த கலச தீர்த்தத்தை நாம் அபிஷேகம் செய்ய போகிறோம். பிறகு அன்னாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதற்காக சிவாகம சிரோன்மணி பிரதிஷ்டா குலாபூஷணம் நம்முடைய சோழீஸ்வரர் திருக்கோயிலினுடைய சமஸ்கிருத பண்டிட் டாக்டர் நம்முடைய சுரேஷ் சிவம் அவர்களும் ஆகமமணி சிவானந்த சிவம் அவர்களும் வருகை இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அற்புதமான யாகத்திலே கண்டுகளித்து பேரானந்த பெருவாள் பெற்ற உங்கள் அனைவரையும் இந்த கோயிலினுடைய நிர்வாகஸ்தர் ஸ்ரீமான் கைலாச தோன்று அவர்களுடைய சார்பிலேயும் அடியன் புலவர் உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சேர கண்டுகளிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வேண்டுவார்க்கு வேண்டுவர தருவார். ஏனென்றால் நோய்க்கு நமக்கு தேவை மருந்து. அந்த மருந்தே இறைவனாக மருந்தீஸ்வராக இங்கே எழுந்தருளி இருப்பது இந்த பகுதியிலே எங்கும் இதை விட்டா சென்னையில வால்மீகி நகர்ல மருந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது, இங்கதான் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஆலயத்திலே சிறிது நேரத்திலே கலசா ஆவாகனம் செய்யப்பட்டு தீர்த்த குளங்கள் புறப்பட்டு சென்று நம்முடைய சுவாமிக்கு அபிஷேகம் தீர்த்தாபிஷேகம் நடக்க இருக்கிறது. கண்டுகளிக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த அன்னாபிஷேகத்தின் பெருமை பற்றி அடியனுக்கு தெரியாது. சிவானந்த சுரேந்திர சிவம் அவர்கள் 2 பேரும் பேச வேண்டுமாறு உங்கள் சார்பில் கேட்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. எல்லாம் வல்ல இறைவனின் துணையினாலே இன்பமும் துன்பமும் ஒருங்கே பெற்று வாழும் மையகத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு அனைத்தும் பெறும் பொருட்டாக நமது சென்னிமலை அருகாமையில் உள்ள மருதீஸ்வர ஆலயத்திலே அன்னாபிஷேக பெருவிழாவானது நடைபெறுகிறது. அன்னாபிஷேகம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு அபிஷேகங்கள் சிறப்பு. எப்படி சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம பங்குனி வரை சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த ஐப்பசி மாதத்துல அன்னத்தினால அபிஷேகம் பண்ணா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கிறதோ அதெல்லாம் பரிபூர்ண கொடுக்கிறது இந்த அன்னாபிஷேகம். அதே போல இந்த அன்னாபிஷேகம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு ஒரு லிங்கமா நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்கக்கூடிய தெய்வன் கோடான கோடி லிங்கங்களாக நமக்கு அருள் பாலிக்கிறது. இந்த ஒவ்வொரு அன்னங்களும் ஒவ்வொரு லிங்கமா நமக்கு காட்சி கொடுக்கிறது. இந்த பொதுவாகவே சிவபூஜை செய்தாக்க என்ன பலன் உண்டோ நம்ம கோடி சிவபூஜை பண்றதுக்கான பலன் நம்ம எல்லாருமே சுவாமிஜியோட அனுகிரக ஆசீர்வாதத்தினால நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஏன்னாக்கா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நமசிவாயவே சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நம்ம மனசுல இருக்கிற அகத்தை சுவாமியிடம் சங்கல்பமாக வைக்கும் பொழுது நமசிவாய மந்திரமானது நம்மளுக்கு எல்லாமே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த மாதத்தின் சிறப்பான அன்னாபிஷேக வைபவமானது நமது மருதீஸ்வர ஆலயத்துல சுவாமியோட ஆசீர்வாதத்தினால நடக்க போகுது. எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கண்ணால பாருங்க,
சொல்லக்கூடிய மந்திரங்களை காதால கேட்டு கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் மனசால உணர்ந்து உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் சுவாமிக்கு சங்கல்பமா விண்ணப்பமா வச்சாக்க சுவாமி நமக்கான ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லிட்டு சுவாமி பூஜையானது பண்றாங்க. ஹர ஹர நம பார்வதி பதவே ஹர ஹர மகாதேவா. Namah Shivaya.
சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம
मुतते नमः या तयुष शिवतमा शिवं बभूव ते नमः शिवा सरज्ञा जातवतया नोर्भ्रमडया या तेर्द्र शिवा धर्मूरघोरापापकायिनी तया नस्तं वामन्तमया गिरिहं ताविदावशीः यामिषुं गिरिहं सहस्ते दुदयसस्य वे शिवां गिरित्रदां गुरुमायुगुं स्थे पुरुषं जगते शिवे नवदसा स्वागिरिताच्चावदामहि यथा नः सर्वमिज्जगदयत्नं सुमन असते अध्यगोतरिवर्था प्रमोधीर्यो दिशते अधेयस्य सर्वाः ब्रह्मया
நீங்க வச்சுட்டு வா, வச்சுட்டு வா.
அஞ்சலத்திலே வளர்ந்த அஞ்சலத்திலோடு பஞ்சபூர பாவிகள் பஞ்சலத்தோடு அழைச்ச அறிவு கூட வந்தலே அஞ்சல் அஞ்சல் என்று நாடு அம்பலத்தில் ஆடுவே ஓ நம சிவாய 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 இடது கங்கை சந்திரன் வலது கங்கை சூரியன் இடை சக்க சக்கரம் வலது சூனமானவரும் எழுந்த பாட்டு நீரோடி எந்தி சைக்கிள் அப்புறம் உலகளந்து நின்ற மாயம் ஞான நின்றதில்லையே ஓ நம சிவாய 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 குரு மல்ல வேலிய மல்ல ஒன்றை நேரி நின்றனன் மலர் மல்ல கால மல்ல ஆற்றலல்ல ஆற்றலல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாதிதானல்ல அரியலாரி நின்ற நேமையான நின்றதில்லையே ஓ நம சிவாய 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 என்னிலே இறந்த ஒன்றை யானை நின்றதில்லையே என்னிலே இறந்த ஒன்றை யானை நின்றதில்லையே என்னிலே இறந்த ஒன்றை யானை காண உள்ளது என்னிலே இறந்த ஒன்றை யானை நின்றதில்லையே ஓ நம சிவாய 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 Holy Satyam, Keyula Harochalam, Vidroshitradanda Pangirutiram, Munelindu Vasavavan, Chinchano Pulakingiri Manitaram, Sattaparagashiram, Sarva Vishnagargaram, Vani Namasevitam, Meenakshi Manadoshi Sangatamaham, Karunyavaramidhim, முத்தாஹார சக்கிரி ரத்திரம் உடேந்த வட்டப்பலாம் சிஞ்சானோ கிங்கினி வனிதரம் தத்தப்பராங்காசுரம் சர்வாவிஷ்டரங்கரங்குசுரம் மானி நமசேவிதம் மீனாட்சி மனதோசி சங்கதமஹம் காருண்யவானமிதி ஸ்ரீ வித்யாம் சுகவாம பாவநிலையம் ஸ்ரீகார மண்டோஷரா ஸ்ரீ சக்காவித பிந்து வட்யவசதி ஸ்ரீவசரணி ஸ்ரீவசம்புக விக்னராஜனி ஜீவஜனனோகினி மீனாட்சி மனதோஸ்மி சங்கதாஹம் காருண்யபாரமிதி ஸ்ரீமத்சுந்தரநாயி வைஹரா ஞானாபலா நிர்மலா ஞானாபா கமலாசலாட்சிதவல்லா நானாலயம் அத்துஜா மீனாட்சி மனதோஸ்மி சங்கதாஹம் காருண்யபாரமிதி நானாயோகிந்த ஹிந்தி வசதே நானாதி சித்தி பரா நானா புஷ்வரி ராஜிதனுகலா நானாதியஸ்ய அருஜா மீனாட்சி மனதோஸ்மி சங்கதாஹம் காருண்யபாரமிதி ஆத்தாம் தாவலியம் ரசூலி சமயே துருவால சோதாத்யதா நைருத்யம சோஷன மலவயி ஷய்யாச சாம்பத்சரி ஏகஷாமின கல்ப பாவனகன ஏகஷ யஸ்யா சமக தாருஷ்யனி உன்னலோ அவிதனஹ தஸ்யை ஜனன்யை நமஹ Gurugura, Nubasutya, Satnagare, Dishva, Yedi Samuchita Veshamukta,
गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विजये भवरोगिणां निधये सर्वविद्यानां विदक्षिणां मुक्तये नमः। सद्गुरो चरणारविन्दाभ्यां नमः। आनन्दमानन्दकरं वदन्नं ज्ञानस्वरूपं निरपोपयुक्तं योगीन्द्रवेद्यं भवरोगवेद्यं श्रीमद्गुरुं नित्यमहं नमामि। त्रिनेत्रं त्रियाजनं वदम्भावदम्भारं एकबिल्वं शिवार्पणम्। सोमाय च रुद्राय च नमः ताम्राय च अरुणाय च नमः शङ्काय च पशुपतये च नमो उग्राय च नमो अग्रे पदाय च पुदे पदाय च नमो अन्त्रे धानीय च नमो ऋक्षेभ्यो हरिकेभ्यो नमः साराय नमः शम्भवे नमः योभवे च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च नमः तीर्याय च कुल्याय च नमः भार्याय च भार्याय च नमः प्रधरणाय गोत्रणाय च नमः भार्याय च भार्याय च सदस्याय च पेण्याय च नमः श्रीयत्याय च प्रभार्याय च नमः हिरण्याय च प्रभत्याय च नमः किंशिलाक्षराय नमः कवर्तिने नमोस्तके नमो कोट्याय च विद्याय च नमः सर्व्याय च लेख्याय च नमः भार्याय च वरेष्ठाय च नमो औदग्याय च वेद्याय च नमः पागो सव्याय च दस्याय च नमः जुट्याय च विद्याय च नमो लोप्याय च नमः लव्याय च नमो ऊर्ध्याय च सूर्याय च नमः पन्याय च ब्रह्मसुद्धाय च नमो भद्रमाणाय च निपदे च नमः क्षीरदे च प्रकृदे च नमो क्षीरेभ्यो देवानां कुम्भलयेभ्यो नमो क्षीरकेभ्यो नमो चिनद्येभ्यो नमः आनिर्गतेभ्यो नमः आनिर्गतेभ्यः। ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி வெண்பருவானாய் போற்றி மலையும் மன்னா போற்றி மதக்கரடே போற்றி பராய் துறை வேதிய பரடே போற்றி பள்ளி மேவிய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி சரணாரவிந்தாभ्यां நமः குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः சர்வே சர்வலோகானாं விசுஜே பவலோகினாம் சர்வ வித்யானாं தட்சிணாமுக்தயே நமः
यस्य प्रसादेन तते ॐ इत्यादिमनोजरध्वनिगतमो ज्योतिष्मजां ज्योतकमो व्योमहो व्यापिपरं शिवाख्यमकरो ज्योतिर्प्रपद्येतिया दीपः शब्दविजयः सुधुतिकरणः गन्धादयः क्ष्मादिकाः पानीयादिगदपनं विजनक श्रोत्रादिका वेदनं नैवेद्यं स्वयमुद्यत समनय सुमाङ्गहीनो यदा युक्तसत्त्वगमेव नादमरुणा जापसदा त्रिविधः ॐ नमः शोभाय नमः ॐ रुद्राय नमः ॐ नमस्ताम्राय नमः करुणाय नमः ॐ नमः सिंहाय नमः ॐ पशुपतये नमः ॐ नमः उग्राय नमः ॐ भीमाय नमः ॐ नमो ग्रीवदाय नमः ॐ सूरेवदाय नमः ॐ नमो हन्द्रे नमः ॐ मणीयसे च नमः ॐ नमो वृक्षेभ्यो नमः ॐ वैकेशेभ्यो नमः ॐ नमस्काराय नमः ॐ नमः शम्भवे नमः ॐ मयोमवे नमः ॐ नमः शङ्कराय नमः ॐ मयस्कराय नमः ॐ नमः शिवाय नमः ॐ शिवधराय नमः ॐ नमः तीर्थ्याय नमः ॐ पुण्याय नमः ॐ नमः पार्याय नमः ॐ भार्याय नमः ॐ नमः प्रतरणाय नमः ॐ तरणाय नमः ॐ नमः आदार्याय नमः ॐ आलाद्याय नमः ॐ नमः सस्याय नमः ॐ कैन्याय नमः ॐ नमः सिकत्याय नमः ॐ प्रभाग्याय ॐ नमः नमः हिरण्याय नमः ॐ प्रमद्याय नमः ॐ नमः किकुंसिलाय नमः ॐ खगनाय नमः ॐ नमः कपर्दिने नमः ॐ नस्तके नमः ॐ नमो नमः ॐ नमो घोट्याय नमः ॐ कृत्याय नमः ॐ नमः तल्प्याय नमः ॐ गेह्याय नमः ॐ नमः काट्याय नमः ॐ यद्वरेष्ठाय नमः ॐ नमो हृदयाय नमः ॐ निवेश्याय नमः ॐ नमः प्रागुंसव्याय नमः ॐ रजस्याय नमः ॐ नमः शुक्याय नमः ॐ हरित्याय नमः ॐ नमो लोप्याय नमः ॐ पूर्ण्याय ॐ नमः विलप्याय नमः ॐ नमः पूर्ण्याय नमः ॐ सूर्याय नमः ॐ नमः पर्ण्याय नमः ॐ अन्नसत्याय नमः ॐ नमो पकुरमाणाय नमः ॐ विघ्नते च नमः ॐ नमः अक्किरते च नमः ॐ रक्षितते च नमः ॐ नमो वो नमः ॐ गिरिजेभ्यो नमः ॐ देवानां हृदयेभ्यो नमः ॐ नमो विक्षीणकेभ्यो नमः ॐ नमो विचिन्दकेभ्यो नमः ॐ नमः निर्हतेभ्यो नमः ॐ नमः आमीवक्केभ्यो नमः केशवशिवाय नमः भुगीप्रथमायुक्तं नागवल्लीतलेरतो कर्पूरचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगृह्यता योऽल्पं वेद पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति चन्द्रमावापामृपोः पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति एवं वेद योगामायतनं वेद आयतनवान् भवति अग्निमीले प्रोगीतं यज्ञस्य देववृत्तिशो ओमाहारं रत्नदातमो हरिः वो हरिः वो भाग्यवस्तु देवो वस्तुविदा प्राप्ययो श्रेष्ठतमाय कर्मणे हरिः ओम् आदाय दीगले गृहाणो हव्यदादये विनोदा सत्यवर्गति हरिः वो हरिः वो सम्मादेवीरवड्डयावो भवन्तुवीतये श्रीयोर्विश्रवन्तुनः हरिः ओम् अदारो दर्घपूर्णमासुयाख्यास्यामः सायमग्निहोत्रं कृत्वा अन्यवाहरणीयं प्रणीय दधाति जगदसोऽन्यमग्निं गमयति आद्यं सुरगीतानं पुरोहोदं पुरस्कृतो एकाग्रं ब्रह्मा व्यक्ताव्यक्तं सनातनं यो वेदादौ प्रोक्तो वेदान्तेन प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य परस्य महेश्वरः शिवाकृतिक्रम्बलं हरिं बलम् பாஜனை மணத்தானை மணத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர் திங்கட் சடையானை தொடர்ந்து நின்றயம் தாயானை
தமமாய தன்மயானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு அளவாய் சிவனடியே சிந்திக்க தடந்தோர் கண்டடே தேனே அமுதமே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழே சரத்தானே குடலொளி ஆடொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விழவொளி விண்ணளவும் சென்று விம்மிமறை அரண்கள் ஒங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஹர நம பார்வதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி அண்ணாமலையம் மன்னா போற்றி மலாய்த்துறை மேவிய பரணே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி சிவாம் திருச்சிற்றம்பலம். ஓம் தூர வீசு தென்றலும் வெங்கிளமேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே சர்வஸ்யாப்தே சர்வஜலதே சர்வமேதயாதி சர்வம் ஜெயதி ஜெயதி ஜெயதி. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே. சாமி மலைக்கு பின்னாடி விளக்கிட்ட பாத்துக்கலங்க நீங்க அந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். पुष्पावदे प्रचोदते परनीरबलाहुदा अस्मायम सदित्वरे विरधपारैष्णवः ओषधि निवाररसतोरे वीरमब्रवे प्रभागं दिविघ्नतेर सर्वच्चादिगमानाः विदधनं त्वन्नेवो वसति कृता गोपादेवकिलासदयत्सदपदपूर्णम्
நீங்க தட்டு வாங்கி எடுத்து காமிச்சிருங்க. இங்க திரும்பி நாட்டு வாங்க. எல்லாம் வரிசையா ஒருத்தரா வந்து திருநீர் வாங்கிக்கணும். காய்கறி சரி போட்டு வாஷிங் மிஷின் தான் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நர்மதாம்பிகை உடனமர் ஓம் நர்மதை மருந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி. 14 சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. பக்தர்கள் அனைவரையும் சென்னிமலை மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு இன்புடன் அழைக்கின்றோம். எனக்கு பின்னாடி தெரிகிற இறைவன் இமயமலை சிவலிங்கம். நர்மதை நதியிலிருந்து 30 அடி ஆழத்தில் இருந்து எந்த ஒளியும் சுத்தியும் படாத ஒரு பானலிங்கம். சித்தர்களுடைய உத்தரவுப்படி 6 ஆண்டுகள் தேடி எடுக்கப்பட்ட இந்த சிவலிங்கம். இது சென்னிமலை ஊத்துக்குளி ரோடு ஆதித்யா நகர் என்ற இடத்தில் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. 18 சித்தர்கள் மூலிகையால் உருவாக்கப்பட்டு பின்பு விநாயகர், குபேரன், பாலமுருகன், நர்மதாம்பிகை அம்பாள், சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற திருமேனிகளோடு இந்த திருக்கோயில் அருள்பாலித்து வருகின்ற இறைவன். இந்த திருக்கோயில் ஓம் நர்மதை மருந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய தலையாய நோக்கம். அனுதினமும் இந்த பிரபஞ்சம் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டி பூஜிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இங்கு வெற்றி விநாயகர் என்பவரும் குபேரன் திருக்கோயில் இந்த பகுதியிலேயே இங்குதான் அமைந்துள்ளது. இந்த குபேரருக்கு தமிழ் மாதம் முதல் வியாழக்கிழமை குபேர யாகம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த யாகத்தில் கலந்து கொண்டு குபேரருடைய திருவருளை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற இங்கு பூஜிக்கப்படுகின்றது.
இங்கு எல்லா விதமான விசேஷங்களும் சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, தேய்பிறை அஷ்டமி அன்று ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற திருநாமத்தோடு இங்கு அருள்பாலிக்கின்றார். தாடிக்கொம்பில் இருக்கும் அதே இறைவனை இங்கு அழைத்து வந்து அருள்பாலிக்க செய்திருக்கிறோம். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்றும் பக்தர்களினுடைய வருகை அதிகரித்து அவர்களுக்கும் இறைவனுடைய பேரருளும் இங்குள்ள சித்தர்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விசேஷ காலங்களையும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற எல்லா விசேஷங்களும் இந்த ஆலயத்தில் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பின்பு சிறப்பு பூஜைகளும் இங்கு இறைவனுடைய உத்தரவுப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருமணத் தடை, செல்வ வளங்கள் பெற என்று எல்லா தடைகளும் இந்த ஆலயத்தில் நீக்கி கொடுக்க யாகங்கள் மூலமாக செயல்பட்டு வருகின்றோம். பின்பு இங்கு மகாலட்சுமி குபேர எண்ணெய் என்ற 31 மூலிகை கொண்ட எண்ணெய் இல்லத்தில் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்வதற்கு குபேரருடைய பேரருளோடு மூலிகையால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் இங்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதை 48 நாள் இல்லத்தில் வைத்து பூஜிக்கும் போது மகாலட்சுமி அனுகிரகமும் குபேரருடைய அனுகிரகமும் கிடைத்து செல்வ வளம் குறையாமல் இருக்கும். வியாபார ஸ்தலங்களிலும் நித்திய தீபம் ஏற்ற வழிவகை இந்த ஆலயத்திலிருந்து பூஜித்து கொடுக்கப்படுகின்றது. இந்த நல்ல ஒரு இறைவனை தரிசித்து இங்கு நடைபெறும் யாகங்கள், பூஜைகளில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் பேரருளை பெற்று அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் வெற்றிட அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய 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 சிவாய.